Banking and financial awareness la இப்ப நம்ம பார்க்க போற question. Which of the following Indian organization has signed a loan agreement with Japan Bank for International Cooperation for 120 billion Japanese yen? அதாவது சமீபத்துல 120 பில்லியன் ஜப்பனீஸ் yen கடன் வாங்குறதுக்காக ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கோஆபரேஷனோட இந்தியாவை சார்ந்த எந்த நிறுவனம் லோன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஸ்டின். சரியா? இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். சரிங்களா? பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். இந்த நிறுவனத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பவர் செக்டார் டெவலப் பண்றதுக்கான ஃபண்டை ப்ரொவைட் பண்றது. சரியா? லோனை வந்து ப்ரொவைட் பண்றது தான் இந்த நிறுவனத்தோட நோக்கம். சரிங்களா? இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ், சரியா, அதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்குங்க. சரிங்களா? நியூ டெல்லியில இருக்கு. சரியா? அடுத்ததா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். த லோன் இஸ் லாங் டேர்ம் வித் எ டென்யூர் ஆஃப் அப் டு 20 இயர்ஸ். சரியா? இதை இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள திரும்ப செலுத்த போறாங்க அப்படின்னா 20 இயர்ஸ்க்குள்ள. சரியா? அடுத்ததா திஸ் லோன் இஸ் த பார்ட் ஆஃப் ஜேபிஐசிஸ் இனிஷியேட்டிவ் குளோபல் ஆக்ஷன் ஃபார் ரீகான்சிலிங் எக்கானமிக் growth அண்ட் என்விரான்மெண்டல் preservation. அதாவது உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான ஒரு முன்முயற்சியோட ஒரு பகுதி தான் இந்த லோன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நம்ம இந்த கிரீன் அப்படின்னு சொல்லி கூட எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா? இப்ப வந்துட்டு இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கிரீன் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ்ல ஒரு பகுதியா ஒரு லோன் வாங்கியிருக்காங்க. சரியா? அதுல இந்த ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அல்லது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படி கூட நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா த டீல் ரெப்ரசன்ட்ஸ் த லார்ஜஸ்ட் கிரீன் ஃபினான்சிங் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட்டட் பை ஜேபிஐசி. சரியா? அதாவது இந்த ஜேபிஐசி பேங்கால செயல்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு லோன் அக்ரிமெண்ட் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 120 பில்லியன் ஜப்பனீஸ் yen இருக்கு இல்லைங்களா, இது எதுக்கு சமம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருப்பியில 6600 crore சமங்க. சரியா? 6600 crore சமம். அதனாலதான் இது ஒரு லார்ஜஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, த அக்ரிமெண்ட் வாஸ் சைன்ட் பை யார் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய பிஎஃப்சி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், அதாவது இந்தியா சார்பா யாரு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்மிந்தர் சோப்ரா தான் சைன் பண்ணிருக்காரு. சரியா? அடுத்ததா ஜேபிஐசி இதோட சார்பா யாரு சைன் பண்ணிருக்காங்கன்னா அதனுடைய சீனியர் மேனேஜிங் டைரக்டர் ஒக்காவா கசுனோரி. சரியா? ஒக்காவா கசுனோரி தான் சைன் பண்ணிருக்காங்க. சரியா? யார் யார் சைன் பண்ணிருக்காங்க? ஒன்னு யாரு அப்படின்னா பர்மிந்தர் சோப்ரா. ரெண்டாவதா ஜப்பான் சார்பா யாரு, அதாவது இந்த ஜேபிஐசி பேங்க் சார்பா யாரு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா சீனியர் மேனேஜிங் டைரக்டர் ஒக்காவா கசுனோரி சைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் கூட எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.